ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மாலஸ் தமிழ் கிச்சன். இந்த வீடியோவில் ஒரு பாரம்பரியமான செட்டிநாடு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சீப்பு சீடை முறுக்கு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சீப்பு சீடை செய்ய 2 விதமான மாவு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் அரிசி மாவு, இன்னொன்று பாசிப்பருப்பு மாவு. ஃபர்ஸ்ட் அரிசி மாவு எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவு மாவு பச்சரிசி எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிவிட்டு 3ஆவது தடவை தண்ணி ஊற்றி 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் கழிச்சு இதில் இருக்க எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் இந்த மாதிரி ஒரு கீழே ஒரு பாத்திரம் வச்சுட்டு வடிகட்டிடலாம். இந்த மாதிரி ஒரு 1/2 அன் ஹவர் வடிகட்டினப்புறம் நம்ம இந்த அரிசி எடுத்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். கையில் இந்த மாதிரி அரிசி ஒட்டும், அந்த பதத்துக்கு இருக்கும். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு மாவு சல்லடையில் ஃபைனாக இருக்க அந்த சீவை போட்டு நம்ம நல்லா சலிச்சுக்கலாம். கீழே வர மாவு நல்லா ஃபைனாக இருக்கும். மேலே இந்த மாதிரி கலக்கி விட்டு நம்ம சலிச்சுக்கிட்டோன்னா இந்த குருணையை நெக்ஸ்ட் டைம் நம்ம அரிசியை போட்டு அரைக்கும் போது மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்படி ரெடி பண்ண மாவு நம்ம அப்படியே வச்சிடக்கூடாது. கையோட ஒரு பெரிய வானல் எடுத்து அதில் போட்டு நல்லா வறுத்து வச்சிடணும். ஈரமாவை நம்ம அப்படியே வச்சோன்னா 2 மணி நேரத்தில் அது நல்லா புளிச்சிரும். அதனால் மாவு தயார் பண்ண கையோடவே நம்ம இதை வறுத்து வச்சிடணும். இந்த மாதிரி மாவு மணல் மணலாக வர வரலையும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நல்ல வாசனை வரும் இந்த அரிசி மாவு. இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றி இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை இன்னொரு தடவை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு சலிச்சு வச்சுக்கிட்டா நமக்கு சீப்பு சீடைக்கு தேவையான அரிசி மாவு தயாராகிடும். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான பாசிப்பருப்பு மாவு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1 கிலோ அளவு பச்சரிசி எடுத்தாக்க அதுக்கு 1/4 கிலோ அளவு பாசிப்பருப்பு எடுத்து நல்லா வறுத்துக்கணும். ரொம்ப செவக்க வறுக்கக்கூடாது. ஓரளவுக்கு இந்த பச்சை வாசனை போகிற வரையும் வறுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்து சலிச்சு வச்சுக்கணும். இப்போ இந்த சலிச்சு எடுத்த மாவோட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த 1 கிலோ அரிசி மாவையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். இப்போ சீப்பு சீடை செய்யறதுக்கு தேவையான மாவு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ மாவு பிசைஞ்சு எப்படி சீப்பு சீடை செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்சு வச்சிருக்க இந்த மாவில் 400 கிராம் அளவு மாவு வச்சு சீப்பு சீடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1/2 மூடி அளவு தேங்காய் பால் எடுத்து அதை சூடு பண்ணிக்கிற ஸ்டவ்வில் வச்சு இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா பொங்கி வரணும். தேங்காய் பால் சேர்க்கறதுனால சீப்பு சீடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் பால் மணத்தோடு இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதித்து பொங்கி வரும்போது இதை ஆஃப் பண்ணிடலாம். இந்த டம்ளரால் 2 டம்ளர் அளவு எடுத்திருக்கேன். அப்ராக்சிமேட்டாக இது ஒரு 400 கிராம் அளவு இருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். அது கூடவே 50 கிராம் அளவு ரூம் டெம்பரேச்சரில் இருக்க வெண்ணெயை சேர்த்துக்கிறேன். இந்த வெண்ணெய் மேலே நம்ம இப்போ சூடாக்கியிருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். தேங்காய் பால் நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்ம கரண்டி வச்சு தான் இந்த டைமில் கலரணும். கொஞ்சம் இந்த சூடு தணிஞ்சப்புறம் நம்ம கையில் வச்சு கலந்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து நல்லா பிசையும் போது இது உதிரியாக வரும் இந்த மாவு. அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ராவாக தண்ணி சேர்த்து இதை பிசைய போகிறோம். நம்ம இந்த மாதிரி சீப்பு சீடைக்கு மாவு செஞ்சு வச்சுருக்கோம்ல, வறுத்த மாவு, அதை நம்ம 1 இயர் வரையிலும் கூட வச்சுக்கலாம். மாவு கெட்டே போகாது, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரூம் டெம்பரேச்சரில் நீங்கள் வெளியவே ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கனாலையும் அந்த மாவு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்போ நமக்கு தேவையோ இந்த மாதிரி நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த வெண்ணெயும் எள்ளு உப்பு எல்லாம் போட்டு நம்ம இந்த சீடையை செஞ்சுக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக வந்துருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து முறுக்கு மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கணும். இப்போ சீப்பு சீடை செய்யக்கூடிய இந்த மரக்கட்டையை கொஞ்சமாக எண்ணெய் போட்டு நல்லா கிரீஸ் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு அச்சு தான், சீப்பு சீடை அச்சு. இது ஊர்லேருந்து எங்கள் அத்தை கொண்டு வந்தாங்க. இது ஒரு 4-5 தலைமுறையாக எங்கள் ஃபேமிலியில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க.
இந்த அச்சையும் நான் வந்து எண்ணெய் போட்டு கிரீஸ் பண்ணிக்கிறேன். நம்ம இந்த 2 அச்சையும் பயன்படுத்தி இப்போ சீப்பு சீடை செய்ய போகிறோம். இந்த மீன் அச்சு வந்து அப்பளம்லாம் செய்யறதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொன்னாங்க. இப்போ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துட்டு அதை வந்து இந்த சீப்பு சீடை செய்யக்கூடிய இந்த அச்சில் வந்து தட்டிக்கலாம். தட்டிட்டு நம்ம விரலை உள்ளே வச்சு இந்த 2 எண்டையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டுறணும். அப்போ வந்து நம்மளோட சீப்பு சீடை வந்து தயாராகிடுச்சு. இதை அப்படியே நம்ம அடுக்கி வச்சுக்கணும். ஒரு 10-15 வந்து நம்ம பண்ணப்புறம் நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நான் இந்த இதுலேயும் வந்து இந்த அச்சுலேயும் வந்து தட்டி காட்டுறேன். இது மாதிரி ஃப்ளாட்டாக தட்டிக்கினப்புறம் நமக்கு வந்து இந்த இம்ப்ரெஷன் வந்துருச்சு, கிளி மாதிரி உள்ள இம்ப்ரெஷன். இப்போ உள்ள விரல வச்சு 2 எண்டையும் வந்து நம்ம ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ எண்ணெய் காய வச்சு ஒரு சீப்பு சீடையை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பேட்சுக்கு வந்து 10 இல்லை 12 போட்டு பொரிக்கணும். நல்லா சலசலப்பு அடங்கின அப்புறம் நம்ம வந்து அதை வெளியே எடுத்துடணும். நல்லா கிறிஸ்பியாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லைட் ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சீப்பு சீடை. நடுவில் நம்ம 2-3 தடவை இந்த மாதிரி கலந்து விடணும். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. வெளியே எடுத்துடலாம். இந்த சீப்பு, அந்த சீப்பு மாதிரி இருக்க அச்சில் வந்து நல்ல இம்ப்ரெஷன் வந்திருக்கும். இன்னொன்றுத்தில் கொஞ்சமாக தான் வந்திருக்கும் அந்த கிளி மாதிரி போட்டதில். இந்த சூப்பரான சீப்பு சீடை ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் மாலா சமையல் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.